ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து காய்கறி பிரியாணி. நம்ம வந்து கையால் கட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு 1, 2 அதை மட்டும் நீங்கள் வச்சு அரைச்சிங்கனாக்கா சின்ன சின்ன இதாக கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஸ்பீடாக வைக்காமல் நீங்கள் 1, 2லேயே வச்சு காய்கறி கட் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கனாக்கா சீக்கிரமாக காயும் வெந்துடும். பிள்ளைங்க சாப்பிடும்போது இந்த காய்கறிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் வராது. அதனால் காய்கறி போட்டதே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பீடு பிரியாணி. எப்போதும் நான் தயாரித்து வச்சுருக்க மசாலா போட்டிருக்கேன், பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களை வந்து காய்கறி இல்லாமல் சாப்பிட்டாக்கா தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும். அதனால் இந்த ஐடியா பண்ணி இது மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து காய்கறி பிரியாணி. நம்ம வந்து கையால் கட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு 1, 2 அதை மட்டும் நீங்கள் வச்சு அரைச்சிங்கனாக்கா சின்ன சின்ன இதாக கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஸ்பீடாக வைக்காமல் நீங்கள் 1, 2லேயே வச்சு காய்கறி கட் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கனாக்கா சீக்கிரமாக காயும் வெந்துடும். பிள்ளைங்க சாப்பிடும்போது இந்த காய்கறிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் வராது. அதனால் காய்கறி போட்டதே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பீடு பிரியாணி. எப்போதும் நான் தயாரித்து வச்சுருக்க மசாலா போட்டிருக்கேன், பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களை வந்து காய்கறி இல்லாமல் சாப்பிட்டாக்கா தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும். அதனால் இந்த ஐடியா பண்ணி இது மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பாய்.